தமிழ்நாடு முழுவதும் சுற்றுலா தலங்கள், பொழுதுபோக்கு பூங்காக்களில் பொதுமக்கள் குடும்பமாக குவிந்து காணும் பொங்கலை உற்சாகத்துடன் கொண்டாடினர். காணும் பொங்கலை ஒட்டி சென்னை மெரினா கடற்கரைக்கு காலை முதலே பொதுமக்கள் குடும்பமாக வருகை தந்தனர். கடற்கரை மணற்பரப்பில் அமர்ந்தவாறு அரட்டை அடித்து சிற்றுண்டிகள் உண்டு மகிழ்ந்தனர். சென்னை பெசன்ட் நகர் முதல் திருவான்மையூர் கடற்கரை வரை பொதுமக்கள் குடும்பமாக வந்து மகிழ்ச்சியுடன் பொழுதை கழித்தனர். சென்னை சங்கமம் கலை நிகழ்ச்சிகளையும் கண்டு கழித்தனர். நல்லா இருக்கு. பட் ஷாப்ஸ் அங்க ராட்டம்லாம் க்ளோஸ் பண்ணதா கொஞ்சம் டிசப்பாயிண்ட். ஃப்ரெண்ட்ஸ் கூட அதெல்லாம் கொஞ்சம் ஜாலியா இருக்கு. ஆனா பெசன்ட் நகர் எப்பவுமே ரொம்ப நல்லா இருக்கும். ஃபெஸ்டிவ் டைம்னா இன்னும் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணா. ஆனா தீவுத்திடலில் உள்ள தமிழக அரசு சுற்றுலா பொருட்காட்சி, செம்மொழி பூங்கா உள்ளிட்ட இடங்களிலும் பொதுமக்கள் காணும் பொங்கலை கொண்டாடினர். வண்டலூர் உயிரியல் பூங்காவில் அதிகளவில் திரண்ட மக்கள் விலங்குகளை ஆர்வத்துடன் பார்த்து மகிழ்ந்தனர். சிங்கம், புலி, பாம்புகள், பறவைகள் பலவிதமா இருக்கு. இடம் நல்லா இருக்கு. பசங்க நல்லா என்ஜாய் பண்ணாங்க. குழந்தைய ரொம்ப லைக் பண்ணா. அவளுக்கு சில்ட்ரன்ஸ்ல இந்த ஸ்டூடெண்ட்ஸ் புக்ஸ்ல எல்லாம் படிக்கும் போதெல்லாம் நிறைய விஷயம் பார்க்கும்போது, அது நேரில் பார்க்கும்போது இன்னும் எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தது அவளுக்கு. கூட்டம் ரொம்ப அதிகமாக இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணோம். ஏன்னா சனிக்கிழமை காணும் பொங்கல் வேற அப்படின்னு. ஆனால் கூட்டம் ரொம்ப கம்மியாக தான் இருந்தது. மாமல்லபுரத்தில் குவிந்த வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் உள்ளிட்டோர் வெண்ணெய் உருண்டை பாறை, அர்ஜுனன் தபசு உள்ளிட்ட இடங்களை கண்டு ரசித்தனர். வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயத்தில் சீசனை ஒட்டி குவிந்த வெளிநாட்டு பறவைகளை காண சுற்றுலா பயணிகள் ஆர்வத்துடன் குவிந்தனர். உதகை படகு இல்லத்தில் குவிந்த சுற்றுலா பயணிகள் நீண்ட வரிசையில் காத்திருந்து மோட்டார் படகு, துடுப்பு படகு உள்ளிட்டவற்றில் சவாரி செய்து பொழுதை கழித்தனர். போட்டிங் உள்ள போனீங்கனால வெளியே வர மனசு வராது. அந்த அளவுக்கு போட்டிங் சூப்பரா இருக்குது. கிரவுட் நல்ல கிரவுட் சூப்பரா இருக்கு. பொங்கல் சீசன் இங்கதான் பொங்கல் களை கட்டு. சேலம் சுற்றுவட்டார பகுதி மக்கள் தங்கள் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களுடன் ஏற்காடுக்கு சென்று காணும் பொங்கலை கொண்டாடினர். தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் குடும்பத்துடன் குவிந்த சுற்றுலா பயணிகள் மெயினருவி உட்பட அனைத்து அருவிகளிலும் குளித்து மகிழ்ந்தனர். கல்யாணம் ரீசெண்டாக தான் முடிஞ்சு. காணும் பொங்கலுக்காக நாங்கள் வெக்கேஷனுக்காக இங்கே வந்தோம். குற்றாலத்தை பார்க்க வந்தோம். தண்ணி சூப்பராக ஒழுகுது. கூட்டம் அதிகமாகவும் இருக்கு. அந்த கிளைமேட்டுக்கு, வெயில் கிளைமேட்டுக்கும் ஜில்னஸ்க்கும் ரொம்ப சூப்பராக இருக்கு. கன்னியாகுமரி மாவட்டம் திருப்பரப்பு அருவியிலும் காலை முதலே சுற்றுலா பயணிகளின் கூட்டம் அதிகரித்து காணப்பட்டது. அருவியில் சில்லென்று கொட்டும் தண்ணீரில் நீராடிவிட்டு படகுத்துறைக்கு சென்று படகு சவாரி மேற்கொண்டனர். நெல்லை பொருணை அருங்காட்சியகத்தில் ஒரே நாளில் 12,000க்கும் மேற்பட்டவர்கள் குவிந்தனர். ஆதிச்சநல்லூர், கொற்கை, சிவகளை அகழாய்வுகளில் கண்டெடுக்கப்பட்ட பழமையான பொருட்களை கண்டு வியந்தனர். அந்த காலத்துல உள்ள பொருளை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நாங்க சின்ன வயசுல இந்த பொருளை ஃபுல்லா நாங்க பார்த்தோம். அது இப்ப நேர்ல பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதனால எங்க பிள்ளைங்களை கூட்டிட்டு வந்து இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கோம். தென்காசி மாவட்டம் குண்டாறு அணையில் படகு சவாரி செய்ய ஏராளமானோர் குழுமினர். திருவள்ளூர் மாவட்டம் பூண்டி சத்தியமூர்த்தி நீர்த்தேக்கத்தை பார்வையிட ஆயிரக்கணக்கானவர்கள் குவிந்தனர். நீர்த்தேக்கம் முழு கொள்ளளவு எட்டிய நிலையில் கடல் போல தோற்றமளித்ததால் பொதுமக்கள் பிரமித்தனர்.